நாட்டில் தற்போதுள்ள சட்டத்திற்கு அமைய 16 வயதிற்குட்பட்ட பெண் பிள்ளை விரும்பியோ விரும்பாமலோ பாலியல் உடலுறவில் ஈடுபட்டால் அது பாலியல் துஷ்பிரயோகமாகவே கருதப்படும் என கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதியும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளருமான ரங்க திசாநாயக்க தெரிவித்தார். இந்த குற்றத்திற்காக 10 வருட கால சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிடுகின்றார். இலங்கை மன்ற கல்லூரியில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். எனது தொழில்துறை அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது நாட்டில் உள்ள சட்டங்கள் தொடர்பில் பொதுமக்களிடத்தில் போதுமான அறிவில்லை. உதாரணமாக, நாட்டில் தற்போதுள்ள சட்டத்திற்கு அமைய 16 வயதிற்கு கீழே உள்ள பெண் பிள்ளை விரும்பியோ அல்லது விரும்பாமலோ பாலியல் உடலுறவில் ஈடுபட்டால் அது பாலியல் துஷ்பிரயோகமாகவே கருதப்படும். உதாரணமாக, 17 அல்லது 18 வயதுடைய ஆண் பிள்ளை 15 வயதுடைய பெண் பிள்ளையோடு நெருங்கி பழக்கம் கொள்வதாக நினைத்துக் கொள்வோம். இந்த காலப்பகுதியில் இயற்கையாகவே அவர்களது உடல் ரீதியாக மாற்றங்கள் ஏற்படும். இதனால் அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் பாலியல் உடலுறவில் ஈடுபடலாம். ஒருவேளை இது இருவரின் விருப்பத்தின் பேரிலேயே இடம்பெற்றிருக்கலாம். விருப்பத்தின் அடிப்படையில் பாலியல் உடல் உறவில் ஈடுபட்டாலும் அது பாலியல் துஷ்பிரயோகமாகும் என எமது நாட்டில் உள்ள சட்டம் சொல்கிறது. இதற்காக 10 வருட கால சிறை தண்டனையும் விதிக்கப்படும். எமது பிள்ளைகள் அதிகம் இந்திய சினிமாவின் ஹிந்தி திரைப்படங்களையே பார்க்கின்றார்கள். இவர்கள் காதலிக்கும் பெண் பிள்ளையை கூட்டிக் கொண்டு ஓடுவதை வீரமாக கருதுகிறார்கள். பின்னர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்படும் போது அவர்களிடத்தில் இந்த சட்டம் தொடர்பில் வினவுவேன். ஆனால் அவர்கள் தெரியாது என கூறுவார்கள். அப்போதே அது தவறு என விளங்கிக் கொள்வார்கள். சட்டம் தொடர்பில் தெளிவின்மையே இதற்கான காரணம். விருப்பமில்லாமல் வலுக்கட்டாயமாக நடப்பதை மாத்திரம் இங்கு தவறு என பலரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த விடயம் பிள்ளைகளுக்கு பாடசாலை மட்டத்திலிருந்து தெளிவுபடுத்தப்பட வேண்டும். தண்டனை வழங்குவதற்காக மாத்திரம் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது அல்ல. 16 வயதிற்குட்பட்ட பெண் பிள்ளைகள் வயது வந்த ஆண்களினால் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகுவதை தடுப்பதற்காகவே இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது என அவர் குறிப்பிட்டார்.